கட்ரோக் வச்சுக்கேன் முடக்கணும் இது. இதில் சில வேற போகுதானே எங்களுக்கு. இதான் மக்களே கும்பகர்ணன் மலை. வணக்கம் உறவுகளே, தற்பொழுது நாங்கள் வந்திருக்கின்ற இடம் வந்து முல்லைத்தீவு மணலாறு பிரதேசம். இந்த பாதை வந்து சரியாக முல்லைத்தீவு கொக்குளாய் வீதி, பிரதான வீதி. இந்த போர்ட் வந்து போட்டிருக்கிறோம் கும்பகர்ணன் மலை. சரியாக 18 கிலோமீட்டர் என்று போட்டிருக்கு. பார்ப்போம், இது இங்கால பாதை இல்லை. பார்ப்போம் இது எதால போகுதுண்டு கொஞ்சம் தூரம் போய் சென்று பார்ப்பாங்க. முல்லைத்தீவு கொக்குளாய் வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். இதில் இராணுவத்தின் கேண்டீன் போடப்பட்டிருக்கிறது. இது கோம்பக சந்தி என்று சொல்லப்படுகிற இந்த சந்தி. இந்த சந்தியால் திரும்பவும் போடாது. இப்படியே நேராக வந்து கொக்குளாய் முகத்து வரதுக்கு போகுது. இதால் திரும்புவோம் என்ன, இதால் திரும்பி இது இப்போ நாங்கள் போகிற வந்து மணலாறு வெளியோயா பகுதி. வெளியோயா பாதையால் போக வேண்டியதுக்கு பார்ப்போம். போய்க்கணும். ஹலோ, வெஸ்ட் இந்த போட் போட்டிருக்கு. இந்தியாலேயும் ஒரு பாதை போகுது. பார்ப்போம், நாங்கள் நேராக போய் பார்ப்போம். இராணுவத்தினரிலிருந்து வெளியேறும் இடமாக காணப்படுகிறது உனக்கு. ஒரு உயர்ந்த பிரதேசத்திலிருந்து ஒரு தாழ்வான பகுதியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விவசாயி வந்து நெல்லை வந்து ரோட்டில் காய போட்டு கொண்டிருக்கிற இடம். இது வந்து இந்தியாவில் சிங்கள மக்களாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 சிறுவர்கள் நெல்லை வந்து காய போட்டு கொண்டு காய விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் 2 பாதை வருது. ஒன்று இது வந்து இங்கே கோட்டக்கணிக்கு போகிறதில்ல, கோட்டக்கணி பாதை. சரி, இந்தியாவில் செஞ்சு பார்ப்போம். இதால் செஞ்சு போவோம். இது வந்து முதலாவது வந்து நாங்கள் காட்டிலேருந்து முதலாவது வரும்பொழுது முதலாவது குளம் ஒன்று காணப்படுகிறது. இது வாங்க பார்ப்போம். நாங்கள் இந்த குளத்தை என்ன குளம் என்று எடுத்து பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. இந்த குளத்தை தாண்டி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து வயல்வெளி இருக்குது. ஆனால் இந்த ரோட்டில் இருந்து பாருங்க, வயல் வந்து சரியான பதிவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளத்தில் வந்து மீன்பிடி தொழில் வந்து செய்கிறாங்க. மீன்பிடி தொழில் செய்வதற்கான ஒரு இது இருக்குன்னா வேலை செய்து பார்ப்போம். இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பாதை தான். ஆனால் 2 சைட்லேயும் மிளகா புல்லுகள் எல்லாம் இருக்குது. அங்கால பற்றி தான் போகிறோம். திருவண்ணாமலை, கண்மலை, கொழும்பு எல்லா வசதியும் இது கடை போகிறோம். முல்லைத்தீவால் வந்து கொம்பக சுற்றியோட திரும்பி இது கடை போகிறோம். அதான் பாருங்க, இந்த ரோட்டில் 2 சைட்ல பார்த்துட்டு அடுத்த இன்னொரு குளத்துக்கு நீங்கள் வண்டிங்களாக்கிற இதில் வந்து பெரிய குளமாக இருக்குது. இந்த குளத்துக்கு அடுத்த குளம், இந்த குளத்துக்கு அதுக்கு அங்கெல்லாம் நாங்கள் ஓட்டி இடம் இருக்கக்கூடாது. குளத்துக்குலாம் யானை மேலே வேறு பண்ணுறோம் என்ன? இல்லை, யானை வந்து குளத்துக்குள்ள போய் விழுந்துடக்கூடாது. குளத்துலேருந்து யானை மேலே சரியா தெரியல என்ன. நாங்கள் வந்த இடம் வந்து தான் தெரியுது பாருங்க. இன்னும் சுற்றி போக வேண்டியிருக்குது. வாங்க போய் உள்ள போயிட்டு பார்ப்போம். இந்த இடத்த வந்து நாங்கள் வந்த இடத்துல போட்டு நாங்கள் இங்கே கேட்டு பார்த்துட்டு 400 மீட்டர் இருக்குது. உள்ள போய் பார்ப்போம். கும்பகர்ணன் இங்கே போட்டுரும். இங்கே இந்த இதாடுங்க பாதை போட்டிருக்கு. மெயின் ரோட்லேருந்து உள்ளால நாங்கள் இறங்கி போய் கண்டுக்கிறோம். பாதை செடியில் பிறகு இந்தியாவில் பார்க்க முடியும். இந்தியா இல்லையா? இங்கே பாதையால் போகும். இதால் போவேன். இதுக்குள்ள வந்து வாரன்னு சொல்லி சொன்னால் வாகனத்தை கொண்டு வர இயலாது. பைக்கில் வந்தால் கீழே பைக்கை நிப்பாட்டி போட்டு போகலாம். இந்த இதில் நிப்பாடுங்க. இதில் போட் போட்டிருக்குது.
இதில் போட்டு கும்பகர்ண மலை தொல்லியல் தலம்னு சொல்லி. போகலாமா? ஞாபகம் தூரம் போடக்க. ஓ டேய், என்ன வயரெல்லாம் போது பிடிச்சதா இல்லை கரண்ட் மேலே போகுது போடக்கு? ஓ கரண்ட் பார்த்துருக்கோம் நம்ம மேலே அப்புறம் என்னப்பா? ஐயோ இப்பயேக்கா படி கட்டு மேலே தான் கல்லில் அடுக்கி விட்டுருக்கு. பிடிச்சி 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 கொண்டு வேற வேண்டிய மரங்கள்ல என்ன என்ன உயரம் பாடி. கீழே இருக்க பிடிக்க கீழே என்ன பாது இப்ப ஆரம்பத்தில் இப்படி என்ன மேலே எவ்வளோ ஏற கிடக்கு. கீழே பார்க்காத மேலே ஏறிட்டு போ. வந்துட்டு கிட்டவா? ஓ வந்துட்டு. கும்பகர்ணன் மலை விழுந்துடாத புடி. பெரிய எந்த பெரிய கல் மாதிரி இங்க வரப்பா. இந்த பாதை கீழே நிற்கும். மண்மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறோமே நம்ம எல்லாம். இந்த பாறையில் கீழே போக ஒரு மாதிரி ஏறி வந்தாச்சு பாருங்க. இதான் கும்பகர்ணன் மேலே. ஆனால் இந்த மலையில புத்த பெருமான சிலையை வச்சு வழிபாட்டு கொண்டு வைக்கிறோம் சிங்கள மக்கள். பார்க்கவும் விட பயமாக தான் கிடாது. இங்கே பாருங்க இதுக்குள்ளால மேலால் எப்படி கல்லுக்கு கீழால் அப்படியே இப்படி மேல் பக்கம் நிற்கன்னு பாருங்க. ஒரு பொறுப்பும் இல்லாமல் இப்படி நிற்கன்னு பாருங்க. இதுக்குள்ளதான் இந்த புத்த சிலையை வச்சிருக்கணும். உச்சத்திலேருந்து பார்க்கும்போது நாங்கள் வந்த பாதை வந்து சரியாக இங்கே இந்த பாதைலாம் நாங்கள் ஏறி வந்தாங்க. கவனமாக தான் பெறணும். பாதுகாப்பு இல்லை தான் இருந்தாலும் கவனமாக தான் பெறணும். இந்த பாதை தான் நாங்கள் வந்த பாதை. சுற்றி வர மக்கள் விழாதபடி கல் அடுக்கி வச்சிருக்கணும். வாங்க அடுத்த பக்கம் மேலே அடுத்த நாங்கள் கீழே பார்த்துட்டாங்க. சரி கொஞ்சம் மேலேயும் படி போகுது. இங்கே வா இந்த இந்த வீவர் காடு வர்றாப்பா. காத்தடிக்குதா ஃபுல்லா. இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது இந்த மலையை சுற்றி ஃபுல்லாகவே கிராமம் தான். காட்டோட சேர்ந்து ஒரு கிராமம் அமைஞ்சிருக்குது. ஏறலாம் போடவா பார்த்துருவோம். வந்து நாங்கள் பார்க்க தானே வேணும். இந்த உயரமாடா டே. இங்கே பாருங்க மக்களே, இந்த நாங்கள் வந்தது ஆகலும் உயரமான பகுதியில் வந்து நிற்கிறோம். கீழ்ப்பகுதியை பாருங்க. எந்த பெரிய ஏரியாடாப்பா. பாருங்க இது வந்து இதில் கட்டுறோக்கு வச்சுருக்கேன் முடக்கண்ணே. இது இதில் சில வேற போகுதானே உயரத்தில் மலையில் உச்சியில் வந்து ஏதோ கட்டுமான பணி ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது கூட தற்காலிகமாக இது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் எச்சங்கள்லாம் இங்கே காணப்படுகிறது. பாருங்க உங்களெல்லாம் அப்படியே மக்கள் வீடுகள் கட்டியிருக்கணும். ஒரு ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்குதாங்க. மிகவும் அழகான கிராமம் வந்து இது. இந்த 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 மலை, இந்த கும்பகர்ண மலைக்கு நாங்கள் இந்த மலை பக்கத்தால் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அதோட இந்த பக்கம் பாருங்க வந்து இந்த இடையில இந்த காடு துண்டோட சேர்ந்த குடியிருப்புகள் இருக்குது. அதில் இந்த பக்கம் ஒரு குளம், இடப்பக்கம் ஒரு குளம் இருக்குது. அதோட இந்த பக்கம் பெரும் காடு இருக்குது. காடுகளுக்கு இந்த இடப்பட்ட இடம் வயல் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு அழகான கிராமம். இந்த இந்த அம்சங்களுக்கு நடுவில் தான் இந்த கும்பகர்ண மலை
அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக காணப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதால் அப்படியே ஒரு பாதை போகுது. நாங்கள் அந்த பாதை வந்து இந்தியாவில் இருக்குது. இதான் மக்களே கும்பகர்ணன் மலை. சரி, நாங்கள் பார்த்தாச்சு, இறங்குவோம். இறங்குற கவனமாக இறங்க, வந்த மாதிரியே இறங்கி போவோம். நிறைய ஆட்களுக்கு தெரியாது போட இந்த இடமே. சரி, நாங்கள் பார்த்துட்டோம். சரி, வந்த வழியாக இறங்கி போவோம். கவனம் மாறாங்க. அவதானமாக தான் வந்து போகணும், பாதுகாப்பில்லை தான் என்றால் நாங்கள் குத்தனைத்தான் போகுது, பிரச்சனை இல்லை. கிடைக்கிற மரங்களை நிற்கிது, சப்போர்ட்டுக்கு பிடிச்சி கொள்ளலாம். இருந்தாலும் மிக மிக அவதானமாக இருக்கணும் வந்து போகிறார்கள். இப்போ வந்து மலையிலேருந்து வந்து இறங்கி கொண்டிருக்கிறோம். இறகு வசதியாக அந்த கருங்கல்ல வந்து படிக்கல் மாதிரி அமைச்சிருக்கணும். மலையின் ஆரம்ப அடிப்பகுதியில் வந்து அடிப்பகுதியிலேருந்து மேல் பக்கத்துக்கு இந்த நாங்கள் மேலே ஏறி சென்று பார்த்த இடத்துக்கு கரண்ட் போகுது கூட, கரண்ட் போகுதா. சரி மக்களே, இந்த நாங்கள் கும்பகர்ண மலையை பார்க்க வந்த நாங்கள் இதோட இந்த பார்த்து முடித்து கீழே இறங்கிட்டோம். இதோட இந்த விஷயம். நன்றி, வணக்கம்.